ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அருமையான லா அட்ராக்ஷன் பற்றி தான் இந்த பற்றி நிறைய வீடியோஸில் போட்டிருக்காங்க. நம்ம சேனலில் இப்போ தான் போடுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஹொப்போனோ போனோ, இந்த ஹொப்போனோ போனோவில் 4 வார்த்தை இருக்குது. இந்த 4 வார்த்தைகளை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது தான் இதனுடைய கருத்து. நம்ம பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஸ்ரீராம ஜெயம், ஓம் சரவணபவ, இப்படி நம்மளுக்கு பிடிச்ச கடவுளுடைய இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லிக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா 108 தடவை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி எழுத எழுத நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த 4 வார்த்தையும். இந்த 4 வார்த்தை சொல்லும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு சொல்றாங்க. அந்த 4 வார்த்தை என்ன, எப்படி சொல்லணும்னு பார்ப்போம். இதை இங்கிலீஷ்லயும் நீங்க சொல்லலாம், தமிழ்லயும் சொல்லலாம், நம்ம விருப்பம் தான். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை தான். நான் வருத்தப்படுறேன், என்ன மன்னிச்சிடு, ரொம்ப நன்றி, நான் அன்பை பகிர்ந்துக்கிறேன். இதுதான் அந்த 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது கண்டிப்பான உண்மை. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏதோ நம்ம பார்த்துட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லலை. எல்லாமே நம்ம முயற்சி பண்ணி அது சக்ஸஸ் ஆனால் தான் மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு இது நம்மளால் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லிடுறேன். இது திரும்ப திரும்ப நம்ம சொல்ல சொல்ல ஏதோ ஒரு டைமில் நம்ம மனசில் அது ஒன்றிடும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாயில் சாதாரணமாக வந்துடும். நம்ம மனசு இதில் பற்றி விட்டால் நம்ம மனசில் இருக்கிற ஒரு இருக்கும்னு ஒன்று நம்ம எல்லாருடைய மனசுலையும் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும்ல. ஏகப்பட்ட பயம், ஏகப்பட்ட இறுக்கம், எமோஷ்னல் நம்ம மனசுக்குள்ள ஒரு கருங்கல் மாதிரி எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். அது கூடவே தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லியும். இப்படி இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இறுக்கம் விட ஆரம்பிக்கும். அந்த இறுக்கம் குறையும் போது பல நாளாக சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். செய்யவே முடியாது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முன் வருவோம். அப்புறம் இதை நம்ம அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாதுக்கு 2 விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னல. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை சொல்லும் போது போர் அடிச்சிடும். 1 நாள் 2 நாள் சொல்வீங்க. அதுக்கப்புறம் ஆமாம் என்ன இது போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணும். ஒரு 5 நிமிஷம் சொல்லி பாருங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. ஆனால் இதை ஒரு 70% மக்களால் சொல்லவே முடியாது. ஒரு விஷயத்த சொல்லும்போது ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் பிளாக் ஆகிடும் அந்த இடத்துல. அதெல்லாம் மீறி சொல்ல பழகிக்கணும். 2வது, நம்ம சொல்லி சொல்லி நம்ம பயம், ஏக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போது மைண்ட் வாய்ஸில் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். நம்ம வாய் தான் இதை சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர நம்மளுடைய சிந்தனை அது எப்படியோ இது இப்படியோ, அங்கே அப்படி இருந்ததே இங்கே இப்படி இருந்ததே அப்படின்னு நம்ம சிந்தனை சிதற ஆரம்பிக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம சொல்லணும். இந்த பயிற்சி எப்போ நம்மளுக்கு பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு பொழப்பாகவே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு போர் அடிக்காமல், நம்ம கவனம் சிதறாமல் நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். மனசில் ஒரு நிதானம், அமைதி, ஏதோ ஒரு பாரத்தை இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல், அதெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்மளுக்கே தெரிய வரும். இதை தான் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் சொல்கிறோம். நீங்கள் 1 நாள் 2 நாள் இதை பண்ணிட்டு நான் நினச்சது நடக்கலை, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தப்பு. அப்படி நீங்கள் பண்ணால் அது நடக்காது. நம்ம டெய்லியும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லை எழுதிக்கிட்டே இருக்கணும். உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் எழுதி பாருங்கள். இதோட பலனை நீங்களே நல்லா உணர்வீங்க. எனக்கு இதனால் நிறைய பலன்கள் கிடைச்சிது. அதை பற்றின அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பிரபஞ்சத்துக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.